நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட எங்க மாமா வந்தாரு. மானசி என்ன பண்ணாலோ அதையே நீயும் செஞ்சு மாமாவை அசிங்கப்படுத்திட்ட. இல்ல நந்து, நான் முதல்ல ஜெய மாமா மானசி முன்னாடி அவமானப்பட்டாரு. அந்த அவமானத்துல இருந்து மீண்டு வரதான் உன்னை தேடி அவர் வந்தாருக்கா. நீயும் மாமாவை அவமானப்படுத்திட்ட. இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷனுக்கு அவமானம் தேவையா? நாம எல்லாரும் முன்னாடியும் தலை குனியாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பையும் நீ கெடுத்துக்கிட்ட. ஜெயமாமா ஆசைப்பட்டது என்னன்னு தெரிஞ்சுதான் நீ இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? மானசியோட கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஜெயமாமாவோட சொந்தக்காரங்க இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் போறதுக்கு கூட வீடு இல்ல. மேலே பாட்டு கருணாகரனோட 2வது மகளும் ஓடி போயிட்டான்னு ஊர்ல இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணணுமா? என்னால அப்படி பண்ண முடியாது நந்து. நீ தப்பிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புக்கா நீயாவே அதை கெடுத்துக்கிட்ட. நாளைக்கே உன் வாழ்க்கைக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் பொறுப்பு நீ மட்டும்தான்க்கா. இனி யாரை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. மானசி இல்லை, நீதான்க்கா இப்ப என்ன தோக்கடிச்சிட்ட. இனி நான் எதையும் சொல்ல போறதில்ல. நந்து, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சும் நீ அதை போய் தட்டி விட்டுட்டியம்மா. ஏம்மா நீ இப்படி எல்லாம் பண்ற? நீங்களும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இதுக்கு மேல அப்பா அவமானப்பட என்னமா இருக்கு? நீ எங்க யார பத்தி கவலையே பட்டிருக்க கூடாது. இப்ப எங்களுக்கு வாழ்க்கை தாம்மா முக்கியம். நான் அப்படி செய்ய மாட்டேம்மா. கருணாகரனோட 2 பொண்ணுங்களும் ஓடுகாலின்னு இந்த ஊர்ல யாரும் பேசக்கூடாதுமா. அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஜெயமாமாவுக்கு உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா மானசி அக்கா கல்யாணம் வரைக்கும் காத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம மானசி அக்காவை பழி வாங்கறதுக்காக மட்டும்தான் அவர் என்ன பயன்படுத்துறாருன்னா அவரு போகட்டும்னு நான் விட்டுருவேன். அதை நினைச்செல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். அடிச்சு சொல்றேன், அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் எந்த ஒரு பொண்ணும் நினைப்பாங்க. அவ தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டதுனால இனி நீ ஆசைப்பட்டது எதுவும் நடக்க போறதில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு உன்னால 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்னு, வீட்டில் இருக்கிறவங்க சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும். இல்லைனா துளசி சொல்ற மாதிரி மானசியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ காத்திருக்கணும். இது 2மே கண்டிப்பா நடக்க போறதே இல்லை. என்னால வேற ஒரு பொண்ணெல்லாம் கண்டிப்பா பார்க்கவே முடியாது. அதே மாதிரி மானசியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் துளசிக்காக என்னால காத்துட்டு இருக்கலாம் முடியாது. எனக்கும் மனசு இருக்குடா. எனக்கும் மான மரியாதைலாம் இருக்குல்ல. நீ அப்படியும் பண்ண மாட்டேன் இப்படியும் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்னடா பண்றது? மானசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ தங்கச்சியை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப கேவலமானவன் இந்த ஊர்ல எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா? துளசி என் வாழ்க்கையில வரதா இருந்தா அது மானசியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கணும். அதுதான் கண்டிப்பா நடக்கவே போறதில்லைன்னு புரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கு மேலேயும் நீ பிடிவாதம் பிடிக்காத. உன் அப்பாவும் உன் விருப்பத்துக்கு உறுதுணையா தானே இருந்தாரு. அதனால இதுக்கு மேலேயும் உன்னால அவர் சொல்றத கேட்காம இருக்க முடியாது.
நீ ஜெயிக்கலான்னு ஆசைப்பட்ட, ஆனா அதுதான் நடக்காம போயிடுச்சு. இனியாவது வாழணும்னு பாருடா. டேய், டேய், டேய் ஜெய் நில்லு. கொஞ்சமாவது ஆறுதலா இருப்பேன்னு தான் உன்னை பார்க்க வந்தேன். அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம்டா. ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான்டா தெரியும் வழியில. சொல்றது கொஞ்சம் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன். இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு? சீக்கிரமா போய் Dress நகையெல்லாம் வாங்கலாம். உங்க யாருக்குமே விருப்பம் இல்லாத கல்யாணங்கிறதால எனக்கு தரேன்னு சொன்ன நகையில எதையும் குறைக்க நான் விட மாட்டேன். வரதட்சணையா அவங்க எதுவும் வேணும்னு கேட்கல. ஆனா நான் அந்த வீட்டுக்கு போகும்போது எனக்கு தரேன்னு சொன்ன நகை எல்லாம் என் கழுத்துல இருக்கணும். நீ சம்பாரிச்ச பணமா இருந்தா இதெல்லாம் ஓகே. எங்க எல்லார் சம்மதத்தோடவும் நீ கல்யாணம் பண்றதா இருந்தா நாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செய்வோம். இது இப்ப அப்படியா? நீயா ஒருத்தர ஆசைப்பட்டு தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்க. உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சுக்கோ. பழைய நகையெல்லாம் நீ எதிர்பார்க்காத. காதல் கல்யாணங்கிறதுக்காக வெறும் 10 சவரன் போட்டு என்னை ஒதுக்கிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நகை வாங்க நான் உங்க கூட ஜுவல்லரிக்கு வருவேன். எனக்கு தரேன்னு சொன்னா 500 சவரன் நகை வேணும். அதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா நான் மணமேடையில கால் வைக்கும் போது உங்களோட ஒரு பொட்டு தங்கம் கூட என் உடம்புல இருக்காது. என்னோட எல்லா நகைகளையும் கழட்டி வச்சுட்டு தான் நான் போவேன். என் புருஷன் எனக்கு போடுற தாலி செயின் மட்டும் எனக்கு போதும். வரதட்சணையா அவங்க எதுவும் கேட்காததுனால இதையும் அவங்க பொறுத்துப்பாங்க. இதுக்கு மேலேயும் எங்களை அவமானப்படுத்திட்டே இருப்பியா? நீங்க லாப கணக்கு பேசும்போது நான் மட்டும் ஏன் நஷ்ட கணக்கோட போகணும்? இவ கல்யாணத்தை வேணா உங்க விருப்பப்படி நடத்தி நீங்க சந்தோஷமா ஏய் இருக்கு. வேண்டாம். இனி இத பத்தி யாரும் இங்க பேச வேண்டாம். ஏற்கனவே சொன்ன சவரன் மட்டும் இல்ல, ஒரு சவரன் அதிகமாவே பண்ணலாம். பானு, நீ கூட போயிட்டு வா. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் போக மாட்டேன். யாருக்கு தேவையோ அவங்க போய் எடுத்துக்கிட்டோம். துளசி, நீ கூட போ. இப்ப எப்படி இருக்கு? நீ ஜெயிக்கணும்க்கா. இப்ப இங்க மட்டும் ஜெயிச்சா பத்தாது. வாழ்க்கை முழுக்க நீ ஜெயிச்சு காட்டணும். என்னங்க, ஜெய் வந்து ஊர்ல இல்ல, வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்கான்னு பொண்ணு வீட்ல அண்ணன் சொல்லி வச்சிருக்காராம். அப்புறம் மத்த எந்த சம்பந்தத்தையும் வேண்டான்னு சொல்லி வச்சிருக்காங்களா? மச்சான் எனக்கும் கால் பண்ணி சொன்னாரு. ஆனா அவன் எதுக்குமே சம்மதிக்காம இருக்கானே, நாம என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலயும் அவங்க கிட்ட சாக்கு போக்குல சொல்ல முடியாதுங்க. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு சம்பந்தம் கிட்டத்தட்ட பேசி முடிச்சிருக்காங்களாம். அந்த பையன் ஐடில வேலை செய்யறானா. அவங்க பூர்வீகம் நாகர்கோவிலாங்க. எங்க அண்ணன் ஜெய்க்காக அந்த சம்பந்தத்தை பேசினதுனால அவங்க அந்த சம்பந்தம் வேண்டான்னு நிறுத்திருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் போய் வேண்டான்னு சொன்னா அது ரொம்ப தப்புங்க. அவன்கிட்ட என்னன்னு பேச சொல்ற? நானும் அவனும் இது வரைக்கும் அப்பா பையனா மட்டும் நடக்கல. அவனை திட்டவோ நான் சொல்றதை கேட்கணும்னு என்னால சொல்ல முடியாது. நம்மளோட படிச்சவன் புத்திசாலி. நீ அன்பா பேசிப்பாரு. ஒரு அம்மான்ற முறையில நல்லது கெட்டதை அவங்கிட்ட அன்பா பேசி புரிய வைமா. அப்போ நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்னு நான் நம்புறேங்க. ஆனா இப்ப அவன் மனசுல இருக்கிறது முழுசா துளசி மட்டும்தாங்க. அதுதாங்க எனக்கு பயமா இருக்கு.
மானசியோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் துளசியை கூட்டிட்டு வந்துட்டானா நம்ம என்னங்க பண்றது? நீங்க ஏங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நாம திரும்பவும் தோத்து போவோங்க. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இது வரைக்கும் நமக்கு இருக்கிற மரியாதைலாம் காத்துல பறந்துருங்க. அப்படி நடக்க கூடாதுங்க. உங்க தங்கச்சி பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரக்கூடாது. இதுதாங்க என்னோட முடிவு. வைஷாக் சொல்லு. சரிடா, 4 மணிக்கு நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நீ அப்போ கால் பண்ணு. ஜெய், நம்ம ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகணும்பா. நான் வரலமா. யாருக்கிட்ட கேட்டு நீங்க இதை முடிவு பண்ணீங்க? டேய், நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவுடா. ஏன் உன் விஷயத்துல நாங்க முடிவெடுக்க கூடாதா? ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்டு கூட நான் வெளியே போறதா கமிட் பண்ணியிருக்கேன். இங்க பாரு, அந்த எண்ணத்தெல்லாம் மறந்துரு. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா பொண்ணு பார்க்க வரோன்னு எங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லிட்டேன். எங்க அண்ணன் பொண்ணு வீட்லயும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல இதை மாத்தி வைக்கவே முடியாதுப்பா. டேய், நான் உன் அம்மாடா. உன்னை 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தவ. நீ எப்படி வாழணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குடா. என் மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா நான் சொல்றத நீ கேட்கணும். உங்க அப்பா உன்கிட்ட சொன்ன வார்த்தைகளை நீ மறந்துடாத. நான் வேணான்னு சொல்லியும் உனக்காக அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. துளசிய நீ கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு உங்க முன்னாடி சபதம் போட்டேன். ஆனா உங்க அப்பா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் அன்னைக்கு அவர் என்கிட்ட நம்ம பையன் தானடி நமக்கு உயிர்னு சொன்னாரு. அவன் ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றி வைக்கலனா அப்புறம் நம்ம வாழ்ந்து என்னடி புண்ணியோன்னு கேட்டாரு. அன்னைக்கு நான் கோவத்துல அப்படி பேசியிருந்தாலும் உங்க அப்பாவை காயப்படுத்துற மாதிரி நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். நான் அப்படி பண்ண மாட்டேன்னு உறுதியா தெரிஞ்சதுனாலதான் அவர் மறுபடியும் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போனாரு. ஏன் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்குவான்னு அவரு நம்பும் போது உனக்கு அந்த அறிவு வர வேணாமாடா? உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. நீதான் அவன் கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கணும்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வரோன்னு உங்க அப்பா எங்க அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நீயும் எங்க கூட வருவேன்னு உங்க அப்பா முழுசா நம்புறாரு. அந்த நம்பிக்கையை மட்டும் கெடுத்துறாதடா. எனக்காக இல்லைனாலும் உங்க அப்பாவுக்காக நீ அதை கேட்டுதாண்டா ஆகணும். நான் சொன்னதெல்லாம் நீ திரும்பவும் யோசிச்சு பாருப்பா.
நந்து உள்ள இருக்கானா? அவன் வெளியவே போகலையே. நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இங்க பர்மா, அப்பாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பா, சித்தப்பா வீட்ல இன்னைக்கு தானே ட்ரெஸ் நகையெல்லாம் எடுக்க போறேன்னு சொன்னாங்க. மானசியும் துளசியும் போயிருக்கிறதா கருணாகரன் கூப்பிட்டு சொன்னான். சின்னக்காக்கு வேற வேலையே இல்லையா? உன்ன மாதிரி கலந்துக்க மாட்டேன்னு அவளால சொல்ல முடியுமா? வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டு தானடா ஆகணும். வாழ போறது நீங்க யாரும் இல்ல, அவதான். அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆளை அவளே தேடிக்கிட்டா. அவ எங்க வாழ போறா? நடக்க போறது கல்யாணம் இல்ல, அவளுக்கு காரியம் தான் நடக்க போகுது. டேய், சும்மா புலம்பாத. புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போற பொண்ணை பார்த்து நீ இப்படியெல்லாம் சொல்லலாமா? டேய் நந்து, 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 நீங்க எப்படிப்பா இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் சொல்றதுலயும் விஷயம் இருக்குமா? கண்டிப்பா கருணாகரன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டான். அது எனக்கே நல்லா தெரியும். ஆனா அதுக்கப்புறமும் இப்படி பண்றான்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். நானும் அதுதாங்க யோசிச்சேன். கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தாரு. கடைசியில மாப்பிள்ளை வீட்டுல போய் கெஞ்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கு என்னங்க காரணம்? அதை பத்தி யாரும் நம்ம வீட்டுல விவாதம் பண்ண வேண்டாம். சீக்கிரமா அந்த பொண்ணை அவன் கூட அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான். ஏய், என்னமோ பெரிய விஷயம் இருக்குடி. அவன் கூட தான் போறேன்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம். ஒருவேளை குழந்தை உண்டாயிருக்காளா என்ன? விடு, நமக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி நம்ம காமிச்சுக்க வேண்டாம். இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. நேர்ல போய் நான் பார்த்து சொல்லியும் விஷயத்தோட சீரியஸ்னஸ துளசி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. அவளை நான் உண்மையிலேயே நேசிக்கிறதால தான் திரும்ப திரும்ப நான் இதை சொல்றேன். நீங்க துளசி அக்காவை குறை சொல்லாதீங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு, உங்கள் கூட நல்லபடியாக வாழணும்னு அவளும் ரொம்ப ஆசைப்படுறா. ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்திட்டு வர துளசி அக்கா ஒத்துக்க மாட்டா. அவ என்கிட்ட கூட கேட்டா, எனக்கும் மானசிக்கும் அப்ப என்ன வித்தியாசம்னு. ஆனா அப்ப கூட ஒன்று புரிஞ்சிக்கவே இல்லை. மானசிக்கு கிடைக்க போறது புது வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையால துளசிக்கு வாழ்க்கையை நாசமாக போகுது. நான் பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஆதரவா இருந்தவர் தான் என்னோட அப்பா. அதனால மட்டும்தான் என்னோட அப்பா திரும்பவும் உங்க வீட்டுக்கு வந்தாரு. இருந்தாலும் என்னோட அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு நான் ஏதோ ஒரு முட்டாள் மாதிரி திரும்பவும் சின்னக்கா மேல ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறமா எங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்காம இருக்க என்னால முடியாது. மானசிய பொண்ணு பார்க்க வந்தப்பவே எங்க சுதாகர் மாமா இன்னொரு அலையன்ஸை கொண்டு வந்தாரு. அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே தெரிஞ்ச பொண்ணு. இனிமே நான் பொண்ணு பார்க்கவே போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா
எல்லாம் தெரிஞ்சும் அவங்க காத்திருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பொண்ணை பார்க்காம இருக்க என்னால முடியாது நந்து. உன்னை நேர்ல பார்த்து அதை சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு காலையில நான் போய் அந்த பொண்ணை பார்க்க போறேன். ஆனா ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் விதியை நம்மளால மாற்றவே முடியாது. துளசி, ஏய் துளசி, நீ எல்லாம் உண்மையாவே ஒரு பொண்ணாடி. எவ்வளவுதான் வெறுப்பு இருந்தாலும் கல்யாண புடவையும் நகையும் வாங்கினா யாரா இருந்தாலும் வந்து பாப்பாங்க. அந்த மனசு கூட இந்த வீட்ல யாருக்குமே இல்ல. அந்த மனசு எங்களுக்கு வரணும்ல. ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு வரல? உனக்கு தேவையானதை நான் தட்டி பறிக்கல. இது எல்லாம் எனக்கு உரிமையானது. இல்லன்னு இப்ப யார் சொன்னா? கல்யாணம் முடிவு பண்ணாலாச்சும் நீங்க எல்லாரும் திருந்துவீங்கன்னு நான் நினைச்சேன். ஒரு பொண்ணு நல்லபடியா வாழ போறான்னா அப்படி நினைக்கலாம். நீ வாழவா போற? நாசமாக தானே போற. கொஞ்சம் வாயை மூடுங்கம்மா. நானாடி பேசுறேன், இவதானே என்ன பேச வைக்கிறா. இனி உங்க யாரையும் நான் எதுக்கும் கூப்பிட போறதில்ல. நம்ம வீட்டை விட அந்தஸ்துல உயர்ந்தவங்க தான் காராளிக்காரங்க. இந்த நகை எதையுமே அவங்க வரதட்சணையா கேட்கல. ஆமா, நீ அன்னைக்கு என்னடி சொன்ன? நம்ம வீட்டையும் பஸ் ரூட்டையும் வரதட்சணையா கேட்பாங்கன்னு சொன்னல. அவங்க ஏதாவது கேட்டாங்களா பாத்தியா? அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் இந்த கல்யாணம் ஊர் அறிய நடக்கணும்னு மட்டும்தான். உங்களை மாதிரி தற்பெருமை பேசுறவங்களை விட அவங்க எவ்வளவோ பெரியவங்க தான். நான் வாழ போறதில்ல, நாசமா தான் போக போறேன்னு பெத்த அம்மா நீங்களே என்ன சபிச்சீங்கல்ல. நான் எப்படி வாழ போறேன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. கடைசியில காராளி சிவராஜ மேலப்பாட்டுக்கு சம்மந்தியா போறான். விதியை யாராலையும் மாத்த முடியாதுடா.
சிவராஜ். வணக்கம் முதலாளி. வாங்க, உள்ள வாங்க. சரி. உட்காருங்க சிவராஜா. முதல்ல நீங்க உட்காருங்க. உட்காருங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குது முதலாளி? சமையல் கான்ட்ராக்டரை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு லிஸ்ட் எழுதி தரேன்னு சொல்லியிருந்தாரு. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா பானுமதி அம்மா? நல்லா இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நான் இங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றது, ஏகப்பட்ட வேலைங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாருமே வரலன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, மானசி துளசி எல்லாம் எங்க? அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். பானு, பொண்ணுங்களை வர சொல்லு. சரிங்க. துளசி, யாருமா வந்திருக்கா? காராளி சிவராஜன். அந்த ஆள் எதுக்கு வந்திருக்காரு? அதான் சம்மந்தியாக போறாருல்ல, எல்லாரையும் பார்க்கணும்னு வந்தாராம். நீ அவளை கூட்டிட்டு அங்க போ, நான் டீ போட்டு கொண்டு வரேன். நான் எதுக்குமா அங்க போனோம்? அவகிட்ட வேணா நான் சொல்றேன். 2 பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு அவர் சொல்றாருல்ல, இனி அந்த பேரை சொல்லி ஒரு பிரச்சனை வேண்டாம். நீ அவளையும் கூட்டிட்டு ஹாலுக்கு போமா. என்னடி? உன் மாமனார் வந்திருக்காரு. என்ன சொன்ன? உன் வீட்டுக்காரரோட அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காரு. என்ன என்ன விசேஷம்? எனக்கு என்ன தெரியும்? வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவர் பார்க்கணுமா. ஊர்ல இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க முதலாளி. நாம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எல்லாம் வாயை மூடிடுவாங்க. வாழ போறது என்னமோ நம்ம பசங்க தானே. டீ எடுத்துக்கோங்க. ஆமா, உங்க இன்னொரு பொண்ணு வரலையா முதலாளி? ஓ, அவளா? துளசி, நீ இப்படி வாமா. அட, பக்கத்துல வாமா. இன்னைக்குதான் என்னால வர முடிஞ்சது. முறைப்படி பையனோட அம்மா தான் பொண்ணை வந்து பார்த்துருக்கணும். ஆனா அவனுக்கு தான் அம்மா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ அங்க வரும்போது உனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க உங்க மாமியார் இருக்க மாட்டா. ஆனா நீ தான் இனி அந்த காராளி வீட்டுக்கு குடும்ப தலைவி. அது உன்னை பார்த்ததுமே அதுக்கான தகுதி எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் பையன் ஒரு தகுதியான பொண்ணை தான் காதலிச்சிருக்கிறான்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணுமா? மாமா, நான் தான் மானசி, இவ என் தங்கச்சி. அப்போ நீ மானசி இல்லையா? நான் துளசி. ஐயோ, நான் தப்பா நினைச்சிட்டேனே.
இவங்க 2 பேரையும் நான் எப்பவோ பார்த்தது முதலாளி. அதான் யார் பெரியவா யார் சின்னவன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல. நீ உள்ள போவா. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா முதலாளி ஐயா? நீங்களும் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா ஆமா. வரட்டுமா பானுமதி அம்மா? கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா ரொம்ப நல்லது. வர முதலாளியா? சரிங்க. நான் நினைச்ச மாதிரிலாம் இல்லைங்க. சிவராஜ் அன்னைக்கு மாதிரியே ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாரு. சிவராஜன் நடிப்பை பார்த்தெல்லாம் ஏமாந்துராத பானு. அவன் பெரிய திருட. சரி, நான் போயிட்டு வரேன். மாமனார் வந்தப்போ உன்னை யாரடி அங்க வர சொன்னது? நான் நினைச்சது பாவம் அவர் உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 2 பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு அவர் தான் சொன்னாரு. என் வீட்டுக்காரரோட அப்பா அப்படி சொன்னா நீ யோசிக்காம உடனே வந்துருவியா? ஒரு மரியாதைக்காக அவர் அப்படி சொன்னாரு, அவ்வளவுதான். துள்ளி குதிச்சு அங்க வந்துட்ட. ஆமாமா, அவரை பார்க்கறதுக்கு எனக்கு தலையெழுத்து. அப்பா கூப்பிட்டாருன்னு நான் வந்த, அவ்வளவுதான். நீ எதுக்கடி தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பண்ற? நம்ம வீட்டு பொண்ணுங்கள அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் வேணும்னு அப்படிலாம் பண்ணாரு. ஏன் மாமனார் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணணும்? அவர் உனக்கு கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானு உனக்கு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. அந்த ஆள் கேவலமான ஆளா இருந்தாலும் பொண்ண ரொம்ப பெருமையா நினைச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் அவர் மகன் கூட ஒரு நைட்டும் பகலும் தங்கிட்டு வந்தவ தானே. அது அவர் மனசு விட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா? என் மாமனார் ஆளை மாத்தி பேசிட்டாருன்னு இப்ப அதுக்கு ஒரு கதை கட்டிட்டு இருக்கீங்களா? நீ மட்டும்தான் அப்படின்னு நினைப்ப. உனக்கு அந்த வீட்டுல என்ன வேலை கிடைக்க போகுதுன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இல்லைன்னா மகன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த ஆள் இப்படி காமெடி பண்ணுவானா? நான் நினைச்சது எதுவுமே மாற போறது இல்லடி. நீ நாசமா போயிடுவேன்னு நான் சபிக்கலடி, நடக்க போறத சொன்னேன். வேணும்னு தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டாரு. அந்த ஆளு மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. நீங்க எதுக்குப்பா அங்கெல்லாம் போனீங்க? ஒரு காரணமா தாண்டா அங்க போனேன். சில விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்தலான்னு தான் நாங்க போனேன். வரதட்சணை வேணான்னு நாம சொன்னாலும் அந்த ஆளோட பஸ் ரூட்டை நாம விட்டுற முடியாதுல்ல. நம்ம ஆசைப்பட்டது அந்த பஸ்ஸையும் அது போற ரூட்டையும் தானே. நீ அந்த பொண்ணை வளைச்சு போட்டப்பெல்லாம் உன்னோட லட்சியம் அதுவாத்தான் இருக்கும்னு நானும் நம்பினேன். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஆட்டிய போடலான்னு நீ நினைக்கிறது நடக்கும்னு எனக்கு தோணல. எனக்கும் அதெல்லாம் தெரியும்பா. அந்த ஆளு மேல இருக்கிற கோபத்துல நம்ம முதல்ல ஆரம்பிச்சது பஸ் ட்ரிப் தான். அதுல அந்த ஆளை ஒரே அடியா தோக்கடிக்க நம்மளால முடியல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணியும் பஸ்ஸே வேண்டான்னு அந்த ஆளு ஒதுங்க முடிவு பண்ணல. அந்த ஆளோட மேனேஜர் கணேச நம்ம ஆளுன்றதுனால அவன் நினைக்கிறதெல்லாம் நமக்கு இம்மிடியட்டா தெரிஞ்சிருது. வரதட்சணையா வாங்காம நாம கல்யாணம் பண்றது பெரிய முட்டாள்தனம்னு கணேசன் சொல்றான். கருணாகரனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மகளை அனுப்பி வைக்கணும். அதுக்கு மேல எந்த எண்ணமும் இல்லை. இது வெறும் கல்யாணம்னு தான் அந்த கணேசன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அப்படி இல்லைன்னு நமக்கு தானே தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா,
ஆனா நீ பொறுமையா இருக்க எனக்கு டென்ஷன் ஏறுது. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த ஜனதா பஸ் சர்வீஸ மூட வைக்கணும். அந்த பஸ் தொடர்ந்து ஓடணும் காராளிங்கிற பேர்ல. கல்யாணம் நெருங்கட்டும். கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் பெரிய பாம்பை போடுறேன். உங்க பொண்ணோட நிறைய போட்டோஸும் வீடியோ கிளிப்ஸும் இதோ இந்த போன்ல இருக்கு. அதுக்காக தான் நான் அவளை கூட்டிட்டு கொடைக்கானலுக்கே போனேன். அது வெளியே லீக் ஆனா என்ன ஆகும்னு நான் சொல்லணுமா என்ன? நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வைத்தியம் பார்க்கணும். சந்திரனுக்கு மானசிய கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் மற்ற பசங்களுக்கு நல்லது. ஜெய், நீ ஏன்டா இங்க தனியா வந்து நிக்கிற? என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதுமா. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாண பொண்ணு இன்னொருத்த கூட ஓடி போயிட்டா. அந்த ஷாக்ல இருந்து நான் மீள்றதுக்குள்ளேயே என்னை இன்னொரு பொண்ணு பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. எனக்கும் ஒரு மனசு இருக்குன்றத நீங்க மறந்துட்டீங்கல்ல? டேய், நீ அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரணுன்றதுக்காக தாண்டா நாங்க இதை பண்றோம். நீ அதையே நினைச்சிட்டு இருந்தனா உன் மனசுல இருந்து அந்த காயம் போகவே போகாது. கண்டிப்பா நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதை சீக்கிரமா பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. டேய், நான் துளசி வீட்டுக்காரங்களை பழி வாங்கணும்லாம் நினைக்கல. நாளைக்கு நம்ம அங்க போய் முதல்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம். எல்லா விஷயத்தையும் அண்ணன் அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க அத ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. இந்த பொண்ணோட தான் ஜெய்க்கு கல்யாணம் நடக்கணும்னு எழுதி வச்சிருந்தா அதை யாரால மாத்த முடியும்னு அவரு கேட்டிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம அப்படி எடுத்துக்கிட்டா போதும்டா. அந்த பொண்ணு தான் உனக்கு மனைவியா வரப்போறா. இல்லனா துளசிய 2வது தடவை கேட்டு போனப்ப உங்க அப்பா அவமானப்பட்டு வந்திருப்பாரா? நான் அடிச்சு சொல்றேன், நாளைக்கு அந்த பொண்ணு போய் பாக்குற வரைக்கும் தான் நீ இப்படி மூட் அவுட்டா இருப்ப. அதுக்கப்புறம் எந்த பழைய விஷயமும் உன் ஞாபகத்துல இருக்காது. நீ இப்ப போய் தூங்குப்பா. நீங்க போங்கம்மா. நாளைக்கு 10 மணிக்கு நம்ம அங்க வரதா அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். காலையில நீ எந்த குழப்பமும் பண்ணிடாத.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.